இந்த மாதிரி அழகாக நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணலாங்கிறது பார்க்கலாமா? இந்த நெக்கோட வித்து வந்து 7 இன்ச் இருந்தது. உங்களுக்கு 5.2 இன்ச்சுக்கு ஆல்டர் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி நெக் வித்து லைனிங்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு நெக் எங்கே லென்த் எவ்வளவோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நெக்கோட வித்து 2.2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது பார்த்தா 3.5 இன்ச் இருக்குது அந்த டிசைனோட இருக்கிறது. ஸோ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2.2 இன்ச்சுங்கிறது கட் பண்ணுறது. அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் மெயின் ஃபேப்ரிக் இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அவ்வளோ இது எக்ஸஸாக இருக்குது ஃபோல்டிங்கில் இருக்கும்போது. ஓகேங்களா? இந்த மாதிரி கிராஸாக நம்ம டாட் பிடிக்கும்போது எப்படி இல்லை அந்த எட்ஜில் முடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஏன்னா ஓப்பன் பண்ணும்போது ஃபேப்ரிக் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அதுக்காக இப்படி ஓப்பன் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளோட கரெக்டான வித்து நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ஃபைனல் ஸ்டிச் வந்து 5.2 இன்ச் வருது. நான் கரெக்டாக அந்த எம்ப்ராய்டு ஒயிட் கலர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டு வருவேன். ஆரி ப்ளவுஸ்க்குமே இதே மெத்தட் தான். ஓகேங்களா? இப்போ வந்து ரைட் சைடு மேலே மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங் போட்டுக்கோங்க. மேலெல்லாம் எம்ப்ராய்டு இருக்குல்ல, நெக்கோட லென்த்துமே இதில் அதிகமாக இருக்குது. அதுவுமே இதில் கரெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் லைனிங்கில் தான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்த கரெக்டாக வச்சுட்டு பெல் பின் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நம்ம கட் பண்ணுற லைன். அடுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற லைன். ஓகேங்களா? கீழே வந்துட்டு நம்ம எவ்வளோ நெக் லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வச்சு ஒரு பெல் பின் போட்டுக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பெல் பின் போட்டுக்கோங்க. இது பெல் பின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சென்டரில் பிகினராக இருக்கவங்க சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுங்கள். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது ராங் சைட்லேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஒர்க்கு டிசைன் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்து நான் லைனிங் கொஞ்சம் இதுவாக இருக்கிறனால நான் இதுலேயே எனக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். கரெக்டாக வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிக்கிறேன். நெக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் லைனுக்கு வெளியே 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இங்கே நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் வந்து இந்த மாதிரி கிராஸாக போடுங்க. அதுவும் இந்த கர்வ் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல கண்டிப்பாக நாச்சஸ் போடுங்க. போட்டுட்டு நம்ம வந்து டேர்ன் பண்ணி அந்த கட் பண்ணும்போது 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா? அதுவும் வந்துட்டு நம்ம லைனிங் சைடு டேர்ன் பண்ணி லைனிங் மேலே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா? லைனிங் மேலே ஸ்டிச்சஸ் போட்டு வந்துட்டால் நமக்கு நெக்லைன் ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் ப்ளஸ் சைஸில் இருந்த டிசைனை வந்துட்டு நான் எஸ் சைஸில் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள் அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.